கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். நாம் கர்த்தருடைய புண்ணியங்களை, அதாவது அவருடைய அந்த மேன்மையான மகத்துவங்களை நாம் அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அவரிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அந்த அந்தகாரத்தினின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 19ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகாய விரிவு எப்படி அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்க முடியும்? அது பேசாது, அதுக்கு வார்த்தை கிடையாது. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று. ஆண்டவருடைய கரத்தின் கிரியையாகிய அந்த வானத்தை, அந்த ஆகாய விரிவை பார்க்கும்போது நாம் அதை எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்கிறோம். அதனிடத்தில் ஒரு குறைவும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் அதை என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்திற்காகவே இன்று வரைக்கும் அது இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வானம் என்கிற அந்த ஆகாய விரிவை அவர் எதற்காக உண்டாக்கினார் என்றால், அந்த பூமியில் இருந்த தண்ணிக்கும் அதுக்கு மேலே, வானத்துக்கு மேலே இருக்கிற தண்ணிக்கு இடையில ஒரு பிரிவு, ஒரு பிளப்பு மாதிரி தான் அந்த ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்று வரைக்கும் கர்த்தர் என்ன பர்பஸுக்காக அந்த ஆகாய விரிவை உண்டாக்கினாரோ அதற்காகவே அது இருக்கிறது. பூமியின் கடைசியிலே அது மடமடவென்று சுருட்டப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, அதற்கு முன்னால் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அதை வைத்திருக்கிறாரோ அது அப்படியே இருக்குது. கர்த்தர் எப்படி அதை விரித்தாரோ அப்படியே அது காணப்படுகிறது. அதே போன்று தான் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருமே அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய கரத்தின் கிரியைகள். அதற்காகவே அவர் நம்மை அந்த அந்தகாரத்தினின்று அவருடைய ஒளியின்றத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். அந்த வானத்தை பார்க்குற ஒவ்வொருவருமே சொல்ல முடியும், அது ஒரு மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது என்று. அதே போல் நம்மை பார்க்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாமும் கர்த்தருடைய கிரியைகள் தான் என்பதை அறிவிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார், நம்மை அவரிடத்திற்கு அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி என்று. அந்தகாரம் என்று சொல்லும்போது, இப்போ நம்ம ஒரு இருளான ஒரு அறையில் இருக்கிறோன்னா எப்படி நமக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் அது நம்முடைய ஒரு புத்தியில் உண்டாகிற ஒரு அந்தகாரம், ஒரு இருள். அது உண்டாகும் போது நமக்குள்ளே ஒரு அறியாமை தோன்றுகிறது, நம்முடைய இருதயம் கடினமாகிறது. நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பேசுகிறோம், அப்படி எதுலேயுமே ஒரு தெளிவு காணப்படுவதில்லை. நம்முடைய பேச்சில் ஒரு தெளிவு உண்டாகாது, நம்முடைய பார்வையில் ஒரு தெளிவு இருப்பதில்லை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகளில் ஒரு தெளிவு இருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரமான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் எதற்காக உருவாக்கப்பட்டவர்கள், நம்முடைய நோக்கம் என்ன, அதாவது நமக்கு லைஃப்பில் எது முக்கியம், யார் முக்கியம் அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வுமே நமக்கு இருக்காது. வேதத்திலே ஒரு அந்தகாரத்தின் பிடியில் இருந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து அவரிடத்திற்கு வரவழைத்த போது அவனிடத்தில் உண்டான மாற்றங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். வேதத்தில் லேகியோன் என்கிற ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனுஷனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் அவன் எப்படி இருந்தான் என்றால், அவன் வஸ்திரம் தெரியாதவனும் கல்லறைகளிலே குடியிருக்கிறவனுமாக காணப்பட்டான். அந்த அசுத்த ஆவியின் ஆளுகைக்குள், அசுத்த ஆவி என்று சொல்லும்போது அது அந்தகார லோகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவனை பிடித்திருந்தது. அப்போது அவன் முதல்ல வஸ்திரம் தெரியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு மற்றவங்க முன்னால் எப்படி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறது, எப்படி ஒரு செல்ஃப் டிசிப்ளினோடு அவனோட பிஹேவியரில் இருக்கிறது என்கிற அந்த ஒரு ஒழுக்கம் இல்லாதவனாய், அந்த ஒரு உணர்வு இல்லாதவனாக காணப்பட்டான்.
ரெண்டாவதாக பார்த்தோன்னா அவன் அங்கே கல்லறைகளிலே குடியிருக்கிறான். அவனை வீட்டில் சேர்ந்தவர்கள் அவனை சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் கட்டி அவனை வீட்டில் உட்கார வைக்கலாம் நிலையா அப்படின்னு பார்த்தாலும் அவன் எல்லாத்தையுமே அறுத்து போட்டுட்டு கல்லறைகளிலே குடியிருக்கிறவனா இருக்கிறான். ஏன்னா அவன் அந்த அசுத்த ஆவியின் ஆளுகையில், அந்த அந்தகார லோகத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கும்போது அவனுடைய எண்ணம், அவனுடைய உணர்வு எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் நினைக்கிறதெல்லாம் அவனால் பண்ண முடியாது. ஸோ அந்த அசுத்த ஆவிக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே தான் இவனை போய் குடியமர்த்துகிறது, இவனை அங்கே போய் உட்கார வைக்குது. வனாந்திரத்தில் அவன் துரத்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு அலைந்து திரிகிற வாழ்க்கையை உடையவனாக காணப்பட்டான். அவன் நினைச்சும் அவனால் வெளியே வர முடியாதபடிக்கு அந்த ஆவி அவனை பிடித்திருந்தது. அவன் கல்லுகளினாலே அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தில், அப்படிப்பட்ட ஒரு இருளில், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் நம்மால் மெய்யாகவே விடுதலை ஆக முடியும். வசனம் சொல்கிறது, அடிமையானவன் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை என்று. அதே போல தான் அந்த மனிதனும் அவனுடைய வீட்டில் அவனுக்கு நிலைச்சிருக்க முடியலை. ஆண்டவர் அவனை ஒரு ஸ்தானத்தில் வைக்கணும்னு நினச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அவனுக்கு இருக்க முடியலை. அவன் அலைந்து திரிகிறான். யாரோட கண்ட்ரோல் படினா அவனுக்குள்ளே இருந்து செயலாற்றுகிற அந்த அந்தகார லோகத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் ஏற்றபடியே அவன் அலைந்து திரிகிறான். மேலும் அந்த உலகமும் உலக சார்ந்த காரியங்கள் பிசாசினால் உண்டானவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ நம்மளுடைய இருதயம் அந்த உலகத்தை நோக்கி, உலக சார்ந்த காரியங்களை நோக்கி இருக்கும்னா, நம்மளுடைய எப்போவுமே நம்ம கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பாமல் அந்த காரியங்களுக்கு நேராகவே நம்முடைய இருதயத்தை திருப்பி கொண்டு இருக்கோம்னா நம்ம அதிலே வாசமாக இருக்கிறவங்களா தான் இருப்போம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் கல்லறைகளிலே குடியிருந்தான் என்று. அப்படி இருந்தவனுடைய வாழ்க்கையில் தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருகிறார், சந்திக்கிறார். அவர் அந்த சத்துருவை, அந்த சாத்தானை அவனை விட்டு போகும்படி கட்டளை கொடுக்கிறார். அந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகின போது அவனிடத்தில் உண்டான மாற்றங்களை நாம் பார்த்தோம்னா, வஸ்திரம் தரித்து அவன் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருந்தான் என்று அங்கே பார்க்கிறோம். முதலாவதாக அவன் வஸ்திரம் தரிக்கிறான், ரெண்டாவது அவன் நிலையாக உட்கார்றான், அவன் புத்தி தெளிந்திருந்தான். அப்படி என்றால் அதுக்கு முன்னால் அவனுடைய புத்தியில் ஒரு தெளிவு காணப்படவில்லை, அந்தகாரம், இருள் தான் இருந்தது. கர்த்தர் வந்த உடனே அவனுக்கு அந்த தெளிந்த புத்தி உண்டானது. தெளிந்த புத்தி உண்டாகும்போது அவன் வஸ்திரம் தரித்து அவன் உட்கார்ந்திருந்தான். மேலும் அவனுக்கு உண்டான ஆசைகளை பார்த்தோன்னா அவன் எங்கே உட்கார்ந்துருந்தான்னா ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்துருக்கிறான். ரெண்டாவதாக அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். இயேசு கிறிஸ்து அவனிடத்திலிருந்து அசுத்தாவியை துரத்தின பின் அவர் படகில் ஏறி செல்ல போகிறார். அந்த வேளையிலே அவன் போய் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான், ஆண்டவரே நானும் உம்மோடு இருக்க வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் அதற்கு உத்தரவு கொடுக்காமல் அவர் சொல்லுகிறார், நீ உன் வீட்டிலே போய் உன் ஜனங்களிடத்துக்கும் உன் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் நான் உனக்கு செய்தவைகளை எல்லாம் நீ அறிவி அப்படின்னு சொல்லுகிறார். அவனும் அதே போலவே கர்த்தர் அவனுக்கு செய்த காரியங்களை எல்லாம் அவன் இனத்தாரிடத்தில் பிரசித்தம் பண்ணுகிறான். அதாவது ஆண்டவருடைய புண்ணியங்கள் என்ன சொல்லியிருப்பான், நான் அந்தகாரத்தில் இருந்தேன், இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்து என்னை ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தார், நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே அவர் என்னை நிலையாக வைத்திருக்கிறார் என்று அவன் அதை அறிவிக்கிறான். அவன் இவ்வளவு நாள் என்ன நோக்கத்துக்காக இருந்தானோ, அவன் எதற்காக உருவாக்கப்பட்டானோ அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கும் கர்த்தர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அவருக்கு சாட்சியாக மாறணும்னா நாம் எப்படி இருக்கணும், நாம் என்ன செய்யணும்னு அவர் சித்தமாக இருக்கிறாரோ அப்படி பண்ணினா மட்டும்தான் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். இங்கே பாருங்கள், அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நானும் உங்கள் கூட இருக்கேன், படகுல ஏறி வரேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதற்கு உத்தரவு கொடுக்காமல் நான் சொல்கிறத நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறார். அதை செய்யும் போது எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படித்தான் ஆண்டவர் நம்மக்கிட்டையும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சுருக்காங்க. நம்மேல் அவருக்கு என்ன திட்டம் என்பதை உணர்த்துகிற அந்த தெளிவின் ஆவியை அவர் நமக்குள்ளே தரும்போது தான் நாம் சாட்சியாக மாற முடியும். நமக்கு அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம்னா,
இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகளை போன்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என நம்பிக்கையற்று இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிரேத குழியிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணி என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன் என்கிறார். பிரேத குழிகள் என்று சொல்லும்போது அந்த ஒரு இருள் எந்தெந்த பகுதியில் நம்முடைய இருதயம் இன்னும் இருளில் மூழ்கி அதையே இருதயம் சார்ந்திருக்கோ அப்போ நம்ம அங்கே தான் குடியிருக்கோன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வாசஸ்தலமாக நாம் இன்னும் மாறலை. ஸோ அப்படிப்பட்ட அந்த இருளில் இருந்து நான் உங்களை வெளிப்பட பண்ணுவேன், உங்கள் இருதயத்தில் என்னுடைய ஆவியை வைப்பேன், அப்போ நீங்கள் உயிரடைவீர்கள், உங்களுக்குள்ள தேசத்தில் நான் உங்களை வைப்பேன், குடி அமர்த்துவேன் என்று சொல்லுகிறார். நமக்கான ஒரு பிளேஸ், நமக்கான ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சுருக்காங்க. அந்த ஸ்தானத்தில் நாம் இருக்கணும்னா, அவர் நினைக்கிற காரியங்களை நாம் பண்ணணும்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த இருள் என்கிற அந்த ஒரு அந்தகாரம் நம்மை விட்டு விலக வேண்டும். அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனுக்கு புத்தி தெளிவு உண்டான போது அவனிடத்தில் உண்டான மாற்றங்களை நாம் பார்த்தோன்னா, அவன் முதலாவது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் மேனாக, ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். மற்றவங்களுடைய பார்வையில் ஒரு பர்ஃபெக்டாக, அவனை பார்க்குறவங்களுக்கு ஒரு விதமான பயம் உண்டானது என்று வசனம் சொல்லுகிறது. அது ஒரு தெய்வீக பயம், அவன் முன்னால் இப்படி இல்லையே என்று ஒரு உணரக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது பார்த்தோன்னா, அவன் கர்த்தரோடு இருக்கணும்னு நினைக்கிறான். மேலும் அவனுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் கிடைக்குது. அவனுக்கான ஸ்தானத்தில் அவன் குடியேற்றப்படுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறான். பெரியமானவர்களே, என்ன செய்ய, எந்த பாதை, எந்த வழியில் நாம் தெரியாமல் இருந்தோன்னா நம்ம அவர்கிட்ட கேட்போம். தெளிந்த புத்தி தாங்கப்பான்னு கேட்போம். அந்தகாரத்தை அவர் அகற்றுவார், தெளிவின் ஆவியை நமக்கு கொடுப்பார், அவருடைய சாட்சியாக நம்மை நிறுத்துவார். இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வசனத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த காலத்தில் இருளில் இருந்த எங்களை தகப்பனே, உங்களுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு உங்களுடைய ஒளிய நிலத்திற்கு எங்களை கொண்டு வந்திருக்கீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட உம்முடைய கரத்தின் கிரியைகள் அப்படிங்கிற உணர்வை எங்களுக்கு தாங்க தகப்பனே. நாங்கள் இன்னுமே அந்த இருள் என்கிற அந்த அந்தகாரத்தில் மூழ்கி இருக்காதபடிக்கு தகப்பனே, அதிலிருந்து நாங்கள் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வை உடையவர்களாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தியை தாங்க. தெளிவின் ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் நிரப்பி எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்க சித்தத்தை அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தேவனுடைய ஆழங்களை மறைந்தவர் தான் ஆவியானவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. எங்களை குறித்து ஆண்டோட சித்தத்தை வெளிப்படுத்த ஒருவராலே மட்டும்தான் ஆகும் தகப்பனே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அப்பா நாங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை எங்களை உணர்த்தி எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய புண்ணியங்களை, நீர் எங்களுக்கு செய்கிற கிரியைகளை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, எங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து உண்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.